புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பெண் தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்தும் வகையிலும் பணி சூழலில் அதிக இணக்கத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கிலும் அவர்களின் இரவு பணி நேரத்தை நீட்டித்து புதுச்சேரி அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் விரிவான தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களின் வேலை நேரம் ஆரம்பத்தில் இரவு 7 மணி வரை என்று தொழிலாளர் துறை அறிவித்திருந்தது. மேலும் இரவு 7 மணிக்கு மேல் பணி முடிந்து வீடு திரும்பும் பெண்களுக்கு தொழிற்சாலைகள் சார்பில் வாகன வசதி செய்து தர வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் 1948 ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தில் இருந்த சில கட்டுப்பாடுகளை தளர்த்தி கடந்த மாதம் 6ஆம் தேதி புதுச்சேரி அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் முன்னர் இரவு 7 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த பெண் ஊழியர்களின் பணி நேரம் தற்போது இரவு 10 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெண் ஊழியர்களுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. பணி நீட்டிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பேணுவது கட்டாயம் என அரசு மிக தெளிவாக நிபந்தனைகளை விதித்துள்ளது. அரசு உத்தரவின்படி இரவு 10 மணி முதல் அடுத்த நாள் காலை 5 மணி வரை எந்த பெண்ணையும் பணியமர்த்தக்கூடாது. அது மட்டுமில்லாமல் இரவு பணி முடிந்து வீடு திரும்பும் பெண் ஊழியர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதை உறுதி செய்யும் பொறுப்பை அந்தந்த தொழிற்சாலைகளை ஏற்க வேண்டும். இதற்காக நிறுவனங்கள் அவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதிகளை கட்டாயம் வழங்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் தொழிற்சாலைகளில் இரவு நேர பணிகளின் போது பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வேலை தொடர்பான இணக்கத்தன்மையை அதிகரித்துள்ளது. பணியிடங்களில் சம வாய்ப்புகளை ஊக்குவித்தல், பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார பங்களிப்பை செயல்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. பெண் ஊழியர்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இதுபோன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அச்செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.